டாக்டர் டாக்டர், எஸ்டேட் முதலாளி நமசிவாயத்து வீட்டுல இருந்து போன் வந்திருக்கு. என்ன? அவருடைய மனைவி பிரசவ வேதனையால துடிக்கிறாங்களா, நீங்க உடனே வரணுமா? சரி சரி, நான் வரேம்மா. கடவுளே, எங்க எஜமானி அம்மாளுக்கு இந்த தடவையாவது எந்த ஆபத்தும் இல்லாம குழந்தை பிறக்கணும். டாக்டர் டாக்டர், என்ன குழந்தை டாக்டர்? சாரி சார். என்னம்மா? எவ்வளவோ பாடுபட்டோம், உங்க மனைவியை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. அப்படின்னா குழந்தை இந்த முறையும் செத்துத்தான் பிறந்துச்சு. ஐயோ டாக்டர், இந்த வீட்டுல ஒரு குழந்தை துள்ளி விளையாடுறது என் ஆயுட்காலத்துல பார்க்கவே முடியாதா டாக்டர்? கொஞ்சம் அமைதியாங்க. அவ எப்படி இருக்கா டாக்டர்? இன்னும் மயக்கம் தெளியல. மயக்கம் தெளிஞ்சு இந்த செய்தியை கேள்விப்பட்டா அவ பிழைக்க மாட்டா டாக்டர், பிழைக்க மாட்டா. இப்படி செய்தா என்ன டாக்டர்? உங்க வேலைக்காரி பாக்கியத்துக்கு இப்பதான் ஆஸ்பத்திரியில 2 குழந்தை பிறந்திருக்கு. அதுல ஒண்ண வாங்கிட்டு வந்து என் மனைவிக்கு குழந்தை பிறந்து அதை எடுத்து நான் கொஞ்சணும்னு ஆசைப்பட்டா நீங்க வேறொரு குழந்தைய வாங்கிக்க சொல்றீங்களே டாக்டர். மன்னிக்கணும், உங்க மனைவிக்கு இனிமே குழந்தையே பிறக்காது டாக்டர். நீங்க நினைக்கிறபடி உங்க மனைவி மட்டுமாவது பிழைக்கணும்னா இந்த ஏற்பாட்டை தவிர வேற வழியே இல்லை. என் உயிரையே கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பேன். குழந்தைய கேட்கறீங்களா எஜமா? அது எவ்வளவு பெரிய அநியாயம் எனக்கு தெரியும் பாக்கியம். ஆனா வேற வழியே இல்லை. இந்த குழந்தை இல்லைன்னா என் மனைவி இறந்து போயிடுவா, என் வம்சம் வாரிசு இல்லாம அழிஞ்சு போயிடும். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என் மனைவிக்கு உயிர் பிச்சை கொடு. ஐயோ எஜமா, இதை நான் என் புருஷன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? ஆமா, எல்லாம் விதிப்படியே நடக்கட்டும். எஜமா, பாக்கியம், நீ செய்த இந்த தியாகம் பூர்ணத்துவம் அடையணும்னா இந்த ரகசியத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது. எந்த காலத்திலையும் எந்த காரணத்தை கொண்டும் இதை உன் குழந்தைன்னு சொல்லவே கூடாதுமா. சரி எஜமா, என் குழந்தை மேல ஆணை. இந்த ரகசியம் என்னோட வாழ்ந்து என்னோடையே மடியும். சரி பாக்கியம், நான் வரேன். ஆண்டவனே, நான் ஆசைப்பட்டது போலவே எனக்கு ஆண் குழந்தை பிறந்துடுச்சு. டாக்டர்மா, இப்பதான் என் மனசு குளிர்ந்துச்சு. அம்மா, அம்மா, யாரது? நீயா? ஆமாம்மா, குழந்தை ரொம்ப அழுதுச்சு, அதனால்தான் இங்க வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. பாக்கியம், பெத்தவளை விட குழந்தை மேல உனக்கு எவ்வளவு பாசம். கொண்டா, என் ஐயா அழாதுடா, அப்பா அழாதடா. ஆனா ஆனா சரி பாக்கியம், நீ கீழப்போ. இனிமே இனிமே குழந்தை ஆடாம நாங்க பாத்துக்கோம். சரிங்க. எஜமா, நான் எவ்வளவோ என் மனசை கட்டுப்படுத்தி என்னால என் குழந்தைய பார்க்காம இருக்க முடியல. உங்க மனைவிக்கு அது தன்னுடைய குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன் எஜமா, என்னை தடுக்காதீங்க. உங்களுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்னா நான் கிராமத்துக்கு போய்தான் தீரணும். சரி பாக்கியம்,
நீ செய்த இந்த தியாகத்துக்கு உனக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னே எனக்கு தெரியல. இந்த இதுல 1000 ரூபாய் இருக்கு. இதை உன் புருஷன்கிட்ட கொடுத்து. வேண்டாங்க எஜமா, வேண்டாம். இதை நான் வாங்கினா என் குழந்தைய நான் வித்துதான் ஆயிடும். பாக்யா, அம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அவ கிராமத்துக்கு போகணுமா? ஏன்? நீயே கேளு, நான் வரேன். ஏமா பாக்கியம், இங்க என்ன குறைச்சல் உனக்கு? இங்க எனக்கு என்னம்மா குறைச்சல்? ஒரு நல்ல காரணத்தை உத்தேசிச்சு நான் ஊருக்கு போய்தான் ஆகணும். ஏமா, குழந்தைக்கு பேர் வைக்கிற வரைக்குமாவது இங்க இருக்க கூடாதா? நான் எங்க இருந்தாலும் இந்த குழந்தைய மறக்கவே மாட்டேம்மா. உடனே வர சொல்லி என் புருஷன் கடுதாசி எழுதியிருக்காரு. அதனாலதான். அப்ப சரி, உன் இஷ்டம். இந்தம்மா, இதை வச்சுக்கோ. வேண்டாம்மா. சும்மா வாங்கிக்க பாக்கியம். குழந்தை கொண்டா. ஹே, நான் வர்றேம்மா. நான் வர்றேம்மா. எவ்வளவு வேர்வை. ஆமா, அது இருக்கட்டும். என்ன இவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு? சீக்கிரமா? மணி 1 ஆச்சே. நிலத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு நேரம் போறதே தெரியறது இல்ல. இந்த அண்ணே அண்ணே அண்ணே. வாமா மீனா. அண்ணே, பட்டணத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு மூக்குத்தி வாங்கிட்டு வர சொன்னல, ஏன் வாங்கிட்டு வரல? சாப்பிட விட மாட்டேங்கிறியா? பின்ன ஏன் வாங்கிட்டு வரல சொல்லு. ஒரு கல்யாணம் ஆகட்டும், வாங்கி தரேன். அப்போ கல்யாணம் எப்ப நடக்குன்னு பார்த்து சொல்லு. 72ல நடக்கும். 72லயா? 72 வயசுல நான் கிழவி ஆயிடுவேனே. மண்டு மண்டு. உன் வயசு சொன்னது 1972ஆம் வருஷம். நல்ல வேலை. நல்ல வேலை. மாப்பிள்ளை யாருங்க? கொண்டாடிக்கிட்ட உதலாம் தயாராக்கிறவங்க தான் உனக்கு மாப்பிள்ளை வர முடியும். போங்க, எப்ப பார்த்தாலும் கேள்வி பண்ணிட்டு அம்மா வேற சிரிக்கிறாங்க. என்ன தெரியும்? ஐயோ, மாப்பிள்ளை நல்ல வேலை பொண்ணுப்பா. அம்மா, இந்த காலத்துல பெண்கள்லாம் வெகுளியா இருந்தா பெரிய ஆபத்து. அதையும் மீனா போன்ற அனாதை பெண்கள்லாம் நெருப்பு மாதிரி இருக்கணும். இல்ல இந்த சமூகத்துல இருந்து காப்பாற்ற முடியாதாமா. சாப்பாட்டு நேரத்துலதான் வந்திருக்கிறேன். இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சா நீனும் சாப்பிடலாம். தெரியாதனமா சாப்பிட்டு வந்துட்டேன்களே. ஆமா, நீங்க யாரு? நான் தான் கைலாசம். கைலாசமா? இங்க எங்க வந்தீங்க? எங்க முதலாளி உங்களை பார்த்து வர சொன்னாரு. முதலாளியா? எனக்கு யாரும் முதலாளி இல்லையே. எங்க முதலாளிங்க செல்வநாயகம். இந்த ஊருக்கு முதல்ல காரை கொண்டாந்து காமிச்சவரே அவர் தான். ஆமா, உங்க 2 பேத்துல கண்ணை யாருங்க? ஆமா, கண்ணாடி போடுற பழக்கம் உண்டா? உண்டுங்க. கண்ணாடி இருக்கா? இருக்க. இப்பதாங்க கழட்டி கையில வச்சு. நீங்க தாங்க கண்ண. நல்ல வேலை. ஆமா, ஏன் வந்தீங்க? எங்க முதலாளி ஒரு கூட்டு பண்ண ஆரம்பிக்க போறாரு. அது விஷயமா உங்களை முதல்ல சந்திச்சு பேசணுமா? என்னையா பார்க்கணும்? அதுல நீங்க தான் கொஞ்சம் விஷயம் புரிஞ்சவர்களாம். இங்கிலீஷையும் படிச்சு போட்டு ஏறையும் பிடிச்சு உழுவுறீங்களாம். அதுல எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன? இவ்வளவு படிச்சு விட்டு ஒரு ஃபேன் கடியில இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு போகாம இந்த வேகாத வெயில ஏங்க இப்படி உழுவுறீங்க? சம்பளம் வாங்குறாங்க. ஆனா 10 பேர் வயது சாப்பிடறதுக்கு நம்ம காரணமா இருந்த திருப்தி நமக்கு கிடைக்குமா? வாஸ்தவம் தாங்க, வாஸ்தவம். அதுதான். அப்ப நம்ம முதலாளி எப்ப பாக்குறீங்க? ஏமா, முதலாளி சாயந்தரம் பார்க்கட்டுமா? பாருப்பா. சாயந்தரம் பார்க்கறாங்க. சாயங்காலம். தப்பு 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 தப்பு. பேச்சு முடிவுல சொல்ல வேண்டியது ஆரம்பத்திலே சொல்லிட்டு வணக்கம் வணக்கம் அப்படிதான் ஆரம்பிக்கணும். நான் எதுக்காக அவங்களை எல்லாம் இங்க கூப்பிட்டுருக்கேன்னா தப்பு, அதுவும் தப்பு. நான் கூப்பிடல. நம்ம ஐயா எதுக்காக அவங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்காருன்னா
உங்களை எல்லாம் பார்த்தா சாப்பிடறதுக்காகவே தோணுது. அது ரொம்ப தப்பு. அது தப்பு. நாம எல்லாரும் நல்லா சாப்பிடறதுக்கு என்ன வழி? நல்லா சாப்பிட தெரியணும், அதுதான் வழி. தப்பு தப்பு, அதுவும் தப்பு. எனக்கு தப்பு தப்பா பேசிய பழக்கமா போயிடுச்சு. அதனால இப்ப நம்ம ஐயா செல்வநாயகவே பேசுவார். நீங்களாவது சரியா பேசுங்க சார். உங்களை எல்லாம் நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா, நம்ம கிராமத்துல ஒரு கூட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஆசை. அதாவது நம்ம நிலத்தையெல்லாம் ஒன்னா சேர்க்கிறது, ஒன்னா பாடுபடுறது, வர பலனை நாம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறது. அவன் நிலத்துல அவன் பாடுபட்டுட்டு போறான். நீங்க புதுசா ஒண்ணு கரடி விடாதீங்க. நம்ம நிலத்தை பத்தி பேச இவர் யாருன்னு அப்படி கேள்றான். ஐயா, அவரு நம்ம நிலத்தை பத்தி மாத்திரம் பேசுற, நம்ம நலத்தை பத்தியும் பேசுறாரு. அவர் கொடுத்த குறிப்பெல்லாம் படிச்சேன். இத பத்தி உங்களுக்கு நானே சொல்றேன். தோழர்களே, தாய்மார்களே, இந்த காலத்துல மட்டும் இல்ல, வேற எந்த காலமானாலும் சரி, ஏன் நடந்தாத்தான் பால் நடக்கும், பால் நடந்தாத்தான் ஊர் நல்லா இருக்கும். இல்லைன்னா பசிதான் நடக்கும், போதான் மிச்சமாகும். இப்ப என்ன ஏர் ஓட்டாமலா இருக்கு? ஏர் ஓட்டம், ஆனா நம்ம சுற்றியுள்ள வறுமையை ஓட்ட முடியலையே. அது அவன் தலைவிதி. அந்த தலைவிதியை நம்மால மாத்திட முடியும். அதாவது இப்ப நம்ம ஒவ்வொருத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நிலம் இருக்கு. அதனால புதிய முறையில நம்மால விவசாயம் செய்ய முடியல. ஏன்னா டிராக்டர் வாங்கறதுக்கு, தண்ணீருக்கா மோட்டார் போட, எது வாங்க தனித்தனியா நம்மகிட்ட பணம் இல்லை. அதனால நாம எல்லாம் சேர்ந்து உழைச்சோம்னா விளைச்சல் அதிகமாகும், லாபம் பெருகும். விகிதாச்சாரப்படி நாம எல்லாம் பங்கு போட்டுக்கலாம். எப்படி? ஆமா, ஆரம்பத்திலேயே டிராக்டர் அது இது வாங்க பணத்துக்கு எங்க போகிறது? ஐயா தர்றாங்க, தற்காலம் கடன் தர்றாங்க. தம்பி என்ன சொன்னாலும் நாங்க கேட்க தயாரா இருக்கோம். ஏன்னா தம்பி நானும் தெரிஞ்ச பிள்ளையாண்டா, கிராமத்துக்கு எது நல்ல காரியம்னு அதுக்கு நல்லா தெரியும். கண்ணன், என் வேலையை ரொம்ப சுலபமா முடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. பெரியவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். இனிமே நாம் வளர்ப்பு சண்டை போட போறதில்லை, வறுமையோட தான் சண்டை போட போறோம். நாளையிலேருந்து உங்க ஆசையோட, ஒத்துழைப்போட, ஆதரவோட, அன்போட கூட்டுப்பண திட்டத்தை ஆரம்பிக்கிறோம். நீ அடிச்சு காயப்படுத்த போங்க அந்த நன்றி உள்ள நாயோட சொந்தக்காரன். முதல்ல கல்ல கொடு. இரு வரேன். தம்பி, இந்த என்னது என்ன கிண்டலா பண்ற? தம்பி தம்பி இல்ல. ஐயோ, மன்னிச்சுமா, தெரியாம தொட்டுட்டேன். ஏன் என்ன பார்த்தா? சத்தியமா பொம்பளை மாதிரி இல்லையே. உனக்கு கண்ணுல கோளாறு. உங்க உடையல் தான் தகராறு. என்ன சொன்ன? நான் மட்டும் இல்ல, இந்த உடையில உங்களை வேற யார் பார்த்தாலும் சரி பொம்பளைன்னு நம்பவே மாட்டாங்க. யோ, வார்த்தை அளந்து பேசு. துணி அளந்து பார்த்து வாங்கி இருந்தா உடம்ப இப்படி கடிக்குமா? ஷட் அப்.
நாய பழக்கி வச்சு வழிப்பறி கொள்ளை அடிக்கிற கொண்டா என் டிரான்சிஸ்டர். சும்மா ஐயோ பாத்துக்கிட்டு நிக்கிறியே, காப்பாத்தியா? தொட்டா கோச்சுக்குங்களே. ஐயோ உயிர் போகுதே. சொல்லாமா? சொல்றது என்ன, பிடிச்சு எடுத்து சொல்ல. அதை சொல்லு. ஐயோ நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒண்ணு வேணாம் போ. ஆமா, பெண்களை நலமாடும் தேன்னு சொல்லுவாங்க. இப்படி கூஸ் வண்டி மாதிரி போயிட்டு இருந்தா அப்படி. Shut up.